இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நம்மளால் செய்ய முடியும். வெதுவெதுப்பான பாலில் 1 ஸ்பூன் ஜீனி 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு 10 நிமிஷம் வச்சோன்னா ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு, ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டு, 3 ஸ்பூன் ஜீனி, 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் வெண்ணெய், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கையில் ஒட்டும். ஆனால் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா மாவு நல்லா பக்குவத்துக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவு அதில் வச்சு மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி டவல் போட்டு மூடிடலாம். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மாவு நல்லா ஊறணும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா டபுள் ஆயிருக்கு. இப்போ மாவை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டையில் எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே போல் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு கிராக் வராது. வேக வைக்க போகிற பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை அதில் வச்சு டவல் போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டை மேலே பால் தடவிட்டு குக்கருக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். குக்கருக்கு விசில் போடக்கூடாது. மிதமான சூட்டில் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பன் நல்லா வெந்துருச்சு. மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா கடையில் வாங்குற மாதிரியே புசு புசுன்னு சாஃப்டான பன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.